கடவுள்கிட்ட போய் சொல்லலாமா? நீங்கள் எப்போ கூட்டாலும் அடுத்த க்ஷணமே வர்றதுக்கு நான் உறுதியை இருக்கிறேன். ஏன்னா என்னை பிஸி பண்ணி விட்டது பகவான் தான். அதாவது 1998 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சித்தின்ற ஒரு பாடல் பண்ணணும்னு வாய்ப்பு. கண்ணிமணி கண்ணிமணி கதை கேளம்மா அது ஒரு பாடல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த பாடலை இந்த கபாலீஸ்வரர் கோயில முதல்ல வந்து உட்காந்து தியானம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல டியூனை கொடுப்பாங்க. உட்காந்து நான் எழுதி கேட்கிறேன். அது கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாரு, ராதிகா மேடம் கிட்ட ஆப்ஷனே கேட்கல, தினா இந்த பின் ஓகே பண்ணிட்டாங்க. ஒரே பின் பண்ணேன். நான் முதல்ல வேற ஒரு லிரிக் போட்டு கொடுத்தேன். கண்டுக்குள்ள கண்டுக்குள்ள போராட்டமா, நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள தேரோட்டமா, நான் டம்மி லிரிக் கூட கொடுத்தேன். ஆனால் அந்த வைரமுத்தையார்கள் வந்து அந்த லிரிக் வந்து கண்ணிமணி ஒரு கதைக்காக பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் அற்புதங்கள் நடந்ததெல்லாம் நான் சொல்ல முடியாது, இறைவன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த அற்புதம், அதாவது ஒரு இசை நிகழ்ச்சி நம்ம கேட்கலாம். அந்த இசை நிகழ்ச்சி ஆரவாரமாக இருக்குன்னா அதுக்கு வார்த்தைகள் நிறைய இருக்கும். நிறைய இருந்தால் தான் அந்த ஆரவாரம் கிடைக்கும். ஆனால் 4 பேர், அதாவது மைக் செட் போகிறோட சேர்த்தா 5 man ஆகும். 5 பேர் சேர்ந்து இப்படி ஒரு பிரளயமான ஒரு இசையை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளோ பேர். அப்போ அந்த சக்தி கடவுள் வந்து இந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தை வந்து நம்ம பழைய வாய்ஸ் கேட்போம். எல்லாரும் அம்மா வாய்ஸ், பட்டம்மாளுடைய வாய்ஸ், அதனுடைய டிக்ஷன் இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் பெண்மை மாதிரி வந்துருச்சு. வாய்ஸ் எல்லாம் வந்து சுசிலாமா வந்த பிறகு பெண்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சாஃப்ட்னஸ் வந்துருச்சு. ஆனால் சில பேர் ஒரு வாய்ஸ் இருக்கும். எல்லாரும் சரி பட்டம்மாள்னா ஒரு கம்பீரம் ஆண்மை குரல் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் கடவுள் வந்து இந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டம் கொடுத்தது எனக்கு பெருமையாக இருக்கு. அது காரணம் வந்து தலைவர், சேர்மேன் ஆஃப் இந்த அறக்கட்டளை, இந்த போர்டு இருக்கும் என் சகோதரர், செயலாளர், பொருளாளர், பொறுப்பில் இருக்காங்க. எல்லாம் இருக்காங்க. ஏன்னா பொறுப்பில் இருக்காங்கன்னா என்னையுமே பொறுப்பை போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களாம் பொறுப்பெல்லாம் இருக்கோம். தலைவர் வந்து நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, நல்ல சிறப்பான பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பணி செய்வதற்கு கடவுள் நமக்கு ஆரோக்கியத்தையும் பல அன்பையும் செல்வத்தையும் எல்லாம் கொடுப்பார்ன்ற நம்பி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் மற்றும் இந்த நிர்வாகி, இந்த அறக்கட்டளை நிர்வாகி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அறக்கட்டளை என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஏன்னா நான் வந்து ஒரு எங்கள் சினி மியூசிஷியன் யூனியனோட நான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வேற ஒருத்தர் வந்திருக்காரு. ஆனாலும் என்ன அறக்கட்டளைக்கு என்ன சேர்மனாக என்னை வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த நிர்வாகத்தில் வந்து 1200 பேர் வேலை பண்ணுறாங்க. அந்த எங்களுடைய இசைக்கலைஞர் சங்கத்தில் அவங்களுக்கு பிரச்சனைனா உடனே வர்றது கூடியிருந்து சங்கத்துக்கு போக மாட்டாங்க, அறக்கட்டளைக்கு தான் வருவாங்க. அறக்கட்டளை சாதாரணம் இல்லை. எந்த பிரச்சனைக்கும் அறக்கட்டளை வந்தால் தாய் போல் இருந்து குழந்தைக்கு செய்கிற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய பெரிய மனது படைத்தவர்கள் எல்லாம் இங்கே இருந்துட்டு இருக்காங்க. இவங்களோட நானும் இனிமேல் ஐக்கியமாகி உங்களோட சேர்ந்து உழைப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த எனக்கு நன்றியை கூறி இந்த பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த பாப்பாவை பெற்ற தகப்பனர் அசோக் சார் இல்லை, அசோக் சார் அந்த அவங்க வீட்டுக்கு நான் பார்ப்போம் வழக்கமாக அவங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு உங்களை திரும்பியும் சந்திப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையோட செல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பாட்டு சொல்ல நினைச்சேன், அவரே படிப்பேன். அவ்வளோதான் கிடையாது. அதுக்காக தோனியை கூப்பிட்டு எங்கள் பேட்ஸ்மேன் வர முடியாது. வேறு விஷயம் பாடல அபிஷேக். நன்றி வீணா சார். சௌந்தர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணிய வீணா சார் அவர்கள் வாத்திய மரியாதை சச்சிதானந்த சர்க்குரு